الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكأي من دابة لا تحمل رزقها الله يرزقها وإياكم وهو السميع العليم صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய கல்லூரியின் அதிபர் அவர்களே, இணைய மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, பேரன்புக்குரிய மாணவ மாணவிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, எதிர்பார்க்காத ஒரு அனர்த்தம், ஒரு வெள்ளம் கனவில் கூட நினைத்திருக்காத ஒரு விடயம் நடைபெற்று அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய அழிவுகள், ஆபத்துகளை நாங்க மீட்டி பார்க்கக்கூடிய நாட்கள் அப்படியே நெஞ்சில் மறவாது அப்படியே நினைவலைகளாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில உண்மையிலே என்ன நடந்துச்சு, இது என்ன, இது யாருடைய வேலை, ஏன் இப்படி நடக்கணும், இப்படின்ற பல கேள்விகள் எல்லாருக்கும் மத்தியிலே இருக்குது. உண்மையிலே மாணவர்கள் மாணவிகள், அதுவும் குறிப்பாக நாங்க மார்க்க ரீதியாக இஸ்லாம், ஈமான், அதனுடைய நம்பிக்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு கொள்கையோடு நாங்கள் வாழ்கிறோம். உண்மையிலே அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, பொதுவாக இந்த உலகம், இதை படைத்தவன், அவனுடைய செயல் திட்டங்கள், இதெல்லாம் நாங்க நம்புற சொல்தான் ஈமான் அல் கதிர். கதிரை கொண்டு நாங்க அல்லாஹ்வை நம்புறன்னு சொல்றோம். மறைமுகமான விடயங்கள், ஏற்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ் எழுதினது. உலகத்துல முதலாவது படைக்கப்பட்டது எழுதுகோள், பேனான்னு சொல்றோம். அல்லாஹ் சொன்னா நீ எழுதுன்னு சொல்ற. அப்ப எழுத சொன்னோடனே அது எதை எழுதுறன்னு கேட்டுச்சு. மாத் என்ன எழுதுறான்? அப்ப அந்த அல்லாஹ் சொன்னான் துபுல் கதிர், உலகத்தில் என்ன எல்லாம் நடக்கும் அந்த அனைத்தையும் எழுது. அந்த நிகழ்வு அப்படி ஒன்று நடக்கும், நடந்தாலும் அல்லாஹ் எழுதியதுதான் என்பதுதான் எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுதான் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நடத்துகிறான் என்பது எங்களுடைய அடிப்படையான ஒரு நம்பிக்கை. அதுதான் உள்ளத்திற்கு ஒரு அமைதியையும் எந்த ஒரு முடிவையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையும் ஏற்படுத்துறது. மேலே சொல்லுவாங்க, அப்ப நாங்க இந்த ஒரு மறைமுகமான விடயத்தை உலகத்துல இருந்து மறைக்கும் பொழுது, மறக்கும் பொழுதுதான் எங்களுக்கு இப்படியான நிகழ்வுகள்ல கூட தாங்கி பிடிக்க முடியாது. கவலையும் கஷ்டமும் ஒரு விதமான விரக்தியும் ஏற்படுகிறது, ஒரு விதமான விரக்தியும் ஏற்படுகிறது. அதனால முதலாவது சொல்லுவாங்க, நாங்க இதற்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய ஒருவனை, அவனுடைய சக்தியை நம்பினோம். சொல்லுவாங்க ஒருத்தர், உதாரணத்துக்கு நாங்க யோசிச்சு பார்த்தா இந்த கட்டிடம் அழகான முறையில் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்துல செங்கல், அதே மாதிரி மணல், சீமெண்ட், இதே மாதிரி எல்லாமே சேர்க்கப்பட்டதுதான் கட்டிடம். இதுல நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு புள்ளையில சொல்லுங்க பார்ப்போம், இதுல என்னென்ன கலவைகள் சேர்ந்து இது இப்படி சேர்ந்து விழாமை இது சொல்லுங்க பார்ப்போம். யார் சார்? சொல்லுங்க ராஜா, யார சொல்ற?
சீமெண்ட், மாஷா அல்லாஹ். சீமெண்ட் இருக்குது. மணல் யார் சொன்னது? பிள்ளையா சொல்லல. வாங்க. என்ன சேர்ந்து இதுல? சிவந்து தண்ணி. தண்ணி எங்க? தண்ணி எங்க இப்ப? காஞ்சி. காஞ்சி போயிடுச்சு. வாங்க இங்க வாங்க. நான் இவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்தேன். நல்ல பதில் ஒன்று. இது சிலவங்க பெரியவங்க சொல்ல மாட்டான். கையை தட்டு. நான் இந்த ரேடியோட போன ஸ்பீச் இன்றைக்கும் போய் கொண்டிருக்குது. அது குரானின் நிலையில் எங்களை மதரசா பிள்ளைகள் எழுதினாங்க. சார்லாம் வந்தீங்க, அதை கொண்டு வந்தேன். உங்களோட அனுமதிக்கு தானே கொடுக்குறது. அப்படி 4-5 பரிசு அடிக்குது இன்ஷா அல்லாஹ். உலமாக்கள் பரிசு கொடுக்குற குறை சொல்ற இல்லையா? அப்ப இன்ஷா அல்லாஹ் பதில்களை சொன்னா கேட்கிற கேள்விகள் கேள்வியே ஈக்காது. பரீட்சை இல்ல, இடக்கிட அப்படி என்னமா முதலாவது சரியா சொன்னா கொடுக்கும். மிச்சம் பேர் தண்ணியே மறந்து எல்லாத்தையும் சொல்லுவான். கட்டிடத்துல எல்லாத்தையும் சொல்லுவான். ஆனா உண்மையிலே தண்ணி மறைஞ்சிட்டு. தண்ணி இல்லாட்டி இது ஒன்றும் ஒட்டி நிற்காது. தண்ணி ஒட்டி நிற்க. இதே மாதிரிதான் இந்த உலகத்தை இயக்குற அல்லாஹ் அவன் மறைஞ்சி. அதை நாங்க மறந்துதான் இந்த உலகத்தை நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கோம். இன்னும் லேசா சொல்றேன்னா, இந்த வெளிச்சம், இந்த ஃபேன், வந்து பார்த்தார் அவர் வாழ்க்கையிலேயே அவருக்கு தெரியாது மின்சாரம் என்ன. இந்த ஃபேனுக்கும் உள்ள மறைமுகமான அந்த வயர்களுடைய தொடர்பு ஒன்றுமே தெரியாத ஒரு கிராமப்புறத்துல இப்ப சில நாடுகளுக்கு போனா அப்படி அகலிக்கிறான். மின்சாரம், ஃபேன், வாகனத்தில் ஏறில்ல, அப்படியான மக்கள் இன்றைக்கும் பெரிய நாடுகள்ல கூட இருக்கிறான். அப்ப திடீர்னு ஒருத்தருக்கு வந்து ஒரு மாணவர் சுவிட்சை போடுறது கண்டா, மாஷா அல்லாஹ், பல்ப் லைட் பத்துது, ஃபேன் சுத்துது. இவரும் பார்த்தாரு, எங்க வாங்கினீங்கன்னு கேட்டு வாங்கின கடையை ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு போய்த்து என்ன செஞ்சாரு, வீட்டுல கொண்டு போய்த்து ஒரு ஃபேனையும் போட்டாரு. அதே மாதிரி ஒரு அழகான நல்ல பவரான பல்ப் செட் ஒன்றையும் போட்டார். போட்டுட்டு சுவிட்சும் மீஞ்சி அதையும் கொண்டு போய்த்து ஃபிக்ஸ் பண்ணார். சுவிட்சை தட்டுறான், ஆனா வெளிச்சம் கூட இல்லை, ஃபேன் சுத்துது. ஏ ராஜா, மின்சாரம் இல்லை. இதே மாதிரிதான் நாங்க வெளிரங்கமாக பார்க்கக்கூடிய பார்வை உண்டு. குர்ஆன் இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு இந்த உலகத்தை பார்க்க வைத்த விதம் ஒரு நுணுக்கமான ஒரு அறிவுள்ளவர். இப்படி மின்சாரத்தோடு சேர்த்துதான் பார்ப்பாரோ, இதே மாதிரிதான் ஒரு மூமினுடைய, ஒரு நல்ல மாணவருடைய, இறை விசுவாசியுடைய பார்வை இருக்கும். சுட்டிலிடம் ஆணி கேட்டதான். உதாரணத்துக்கு சொல்லுவான், சோர்ல தட்டக்கொலை ஆணிக்கு அந்த மிட்டி தான் விளங்கும். கேட்டுச்சா, நீ என்ன இவ்வளவு அடிக்கிற? யார்கிட்ட கேட்கிற? சுட்டியல் தானே சொல்றது, மிட்டி. அந்த மிட்டி சொல்லிச்சான், சல்மை எதுக்குனி, என்னை அடிப்பவனை கேள், நான் உனக்கு அடிக்கல, என்ன பிடிச்ச ஒரு அடி அடிக்கிற, அந்த அடிதான் உனக்கு மேல வந்து படுது, அது என்னுடைய அடி அல்ல. இது மாதிரிதான் உலகத்தில் என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால் இருந்து இயக்கிறவன் அவன்தான். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கற்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுகிறோம். அப்ப இந்த இடத்தை நாங்க விளங்காம இந்த உலகத்தை விளங்க போனோம்டா நாம் உண்மையிலே பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ளாக, பெரிய ஒரு குழப்பம். கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதானே நீங்க எல்லாரும்? 2020 விளையாட இருக்கிற மேட்ச் உண்டு. இப்ப வாரக்கிழமை ஒரு மேட்ச், ஸ்ரீலங்காவும் இந்தியாவும். நீங்களே என்னோட உள்ளத்திலேயும் ஸ்ரீலங்கா வெத்தணும் சொல்லுங்க பாப்பா, ஸ்ரீலங்கா வெத்தணும்.
எல்லாரும் நான் எங்கட நாடு தான் வெத்தணுமாப்பா. புதினமான ஆட்கள் நாங்க இல்லையா? ஸ்ரீலங்கா தேசியம் எல்லாமே எங்கட வெஜ்ல எங்கட நாடு. ஆனா உள்ளத்துல மட்டும் விளையாட்டுல மட்டும் வேற எங்கேயும் அனுப்புறோம். நாங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஸ்ரீலங்கா. அப்ப நடக்க இருக்கிற ஃபைனலை பாக்குறது. ஆனா போன வருஷம் நடந்து முடிஞ்ச ஒரு ரெக்கார்டு உண்டு, ஹைலைட்டாக சொல்றேன், அதோட பாக்குறேன். உங்களுக்கு விருப்பமான ஒரு பிளேயர் ஒருத்தர் அதுல அவுட் ஆகிறார் நடந்து முடிஞ்ச மேட்ச். கவலைப்படுவீங்களா? நடந்து முடிஞ்சதுதான் கவலை தான். மேட்ச் ஃபைட்டா போகக்கூடதான் கவலை வரும்படி. இது ரெக்கார்டு உண்டு, வெற்றி தோல்வி எல்லாம் தெரியும் எல்லாரும். அப்போ ஒரு தாக்கம் உண்டு உள்ளத்துல. இதுதான் கலாகதில். நாங்க இன்றைக்கு வாசிக்கிறது இந்த நிகழ்வுகள் அனைத்துமே ஒரு மூமினுடைய பார்வையில, அல்லாஹ்வை நம்பின ஒரு பார்வையில அவருக்கு எந்த ஒரு ஆட்டத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்த. அஜபன் லி அம்ரில் முஃமினீன், உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஒரு மூமினுடைய விடயத்தை விடுத்து பார்த்தா அவருக்கு ஆச்சரியம் தான். உண்மையிலே இதுல மரணிச்சவங்களுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். ரம்புக்கலையில, கம்பல பகுதியில இன்னும் சில ஜனாசாக்கள் எடுக்க இல்லாம மக்பர் ஷுஹதா, அதாவது முழு ஊருமே அது மையவாடியாக மாறி. சுப்ஹானல்லாஹ். அதுல ஒரு சிலர் பேச்சை பார்த்தா ஆச்சரியமே. அல்லாஹ் தந்தத்தை அல்லாஹ் எடுக்கிறான், அல்லாஹ் எடுக்கிறான். இது எங்கட ஒவ்வொரு நேரத்திலும் எல்லா நிலைமையிலையும் ஒரு பரீட்சை என்றாலும் இந்த உறுதி வரணும். ஸ்காலர்ஷிப்புக்கு படிக்கிறோம், ஓ லெவலுக்கு தயாராகிறோம், எந்த ஒரு நிலையிலே ரப்பு நாடினது நடக்கும். நான் முயற்சியை விட மாட்டேன். அதனால முயற்சி செய்யாமிக்கிறது இல்லை, முயற்சி செஞ்சுதான் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு கொண்டு போவோம். ஆனா மன அமைதியும் ஒரு ஒரு விரக்தியும் ஏற்படாது, உறுதியான இந்த நம்பிக்கை ஆற்றுகிறோம். அந்த காலத்தில் உள்ள சின்ன பிள்ளைகள், பெண்மணிகள் இந்த நம்பிக்கை சரியாக ஊட்டப்பட்டிருந்துச்சு. சொந்த புள்ள மௌத்தாகி ஒரு தாயில, கணவன்கிட்ட கூட அந்த ஜனாசா செய்திய ஒரு பிள்ளைய ஜனாசா குளிப்பாட்டு வந்து ஒரு உண்மைவான கஷ்டமான வேலை. நினைச்சு பாக்க முதலாவது அந்த குழந்தையிட தாயத்தான் தேடுவான். இப்படி ஒரு பயத் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அந்த பதற்றத்துல அந்த தாய் உண்மையிலே அவருக்கு ஆறுதலுக்குள்ளவன் அந்த பிள்ளையிட தந்துட்டான். ஆனாலும் இந்த தாய் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஒரு தலைப்பிட்டே கொண்டு வராமா, மல்லம் யூதஹிரில் ஹுஸ்ன் இந்த முஸீபா, கவலையான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய பக்கம். சிலவங்க ஒரு கனவு கண்டே 4-5 வருஷம் அப்படியே டென்ஷன் டிப்ரெஷனுக்கு ஆக்குவாங்க. அவங்களால எழும்பி ஒன்று செய்யலாமா? அப்படி நாங்க எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அவங்களோட வாழ்க்கை கனவோட முடிஞ்சு. யாராவது ஒரு தாயுடைய ஜனாசா மௌத்தாக இல்ல, தாய் கனவு கண்டது அப்படியே. இஸ்லாம் சொல்லுது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்க முகம் கொடுத்து பழகும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்தாங்க. யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா? நீங்க சொல்லுங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார்? உங்களோட பேருக்கு முன்னால ஃபாத்திமான்னு வரதா? யாரு ஃபாத்திமா? யாருமா ஃபாத்திமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. ஃபாத்திமா அன்புக்குரிய இரக்கமான பிள்ளை. நீங்க எப்படி உங்களோட உம்மாப்பா உங்களோட இரக்கமோ அதை விட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான இரக்கம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்தா எப்பயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் கதவை திறப்பாங்க. வாப்பா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நட சத்தத்தை கூட அதுல பரக்கத்தான் உங்களோட எல்லாட்ட பேருக்கு முன்னாலே ஃபாத்திமா ஃபாத்திமா எல்லாரும் சரியான இரக்கம். ஃபாத்திமா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில
நாங்களும் எங்களோட வாழ்க்கையில அந்த பிள்ளைகள் நீங்க எப்பயுமே கல்யாண வீட்டுக்கு போற சந்தோஷம் பெரிய வீட்டுல சாட்சி வீட்டுல ஒரு கல்யாண வீட்டுக்கு போற சந்தோஷம் மாறித்தான் எங்களோட வாழ்க்கையில இருக்கணும். எங்களை அடுத்தது ஒரு மையத்துட்டுக்கும் போவோம் சந்தோஷத்துக்கல்ல. மையத்துல போய் நின்றா விளங்கும் அந்த மகன் அலக்கொலை ஏண்ட வாப்பா இப்படி ஒரு நாள் மௌத்தானா என்ற கண்ணீரி. அப்ப நான் வாப்போட இருக்கக்கூட சரியா இருக்கும். ஜனாசா தொழும் பெருநாள் தொலை போறது போல ஊர்ல அக்கம் பக்கத்துல சிலவங்க பேர பிள்ளைகள் கூட அப்பட மையத்தை தொழுகிறது இல்லை, உம்மம்மட மையத்தை தொழுகிறது இல்லை. மையத்தினுடைய பயம் கொண்டுவார். நாங்களும் மௌத்தா போறதுதான். ஆனா அந்த 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 கடமைகளை செஞ்சு படம். அப்போ உள்ளம் எங்கட எங்கட சிந்தனை எப்படி அந்த கைக்கு ஒரு விளையாட்டு பழகிறது போல, பேனா எடுத்து பழகிறது போல எங்கட உலக வாழ்க்கையில் உள்ள நிலைமைகள் அது இன்பமோ துன்பமோ அதை முகம் கொடுத்து வாழணும்ன்றது இஸ்லாம் எங்களுக்கு அடிப்படையாக சொல்லித்தார ஒரு விடயம். அத ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே பார்க்கேன். சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஒரு தடவை கேட்டாங்க, ஏன் மகள் வந்தீங்க? சொன்னா உங்களோட மஸ்ஜிதுக்கு கொஞ்சம் அடிமைகளை கொண்டு வரப்பட்டீங்கதாமே, எங்களோட வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி பிள்ளைய தாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதிலா 5 கலிமா சொல்லி கொடுத்தாங்க. யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆஃபிரல் ஆஃபிரீன் வயாதல் குவத்தில் மத்தீன் யா ராஹிமல் மஸாகின் யா அர்ஹமர் ராஹிமீன். இதை நீங்க ஓதுங்கோ. அலி ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வச்சாங்க. போய் எடுத்துக்கொண்டு வாங்கோண்டு வந்து பார்த்தா சொன்னாங்க, என்ன கொண்டு வந்தீங்க? நான் உலகத்தை எடுக்க போனேன், என் வாப்பா எனக்கு மருமையை வாங்கி தந்தான். கையெல்லாம் காட்டினான், கரகட்டை வந்திக்குது. வீட்டுல வேலை செஞ்சு வாப்பாக்கு இறக்கம்தான். வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, பொருந்திக்கும். ஒரு மரத்திட வேர் இவ்வளவு அழகான கட்டிடம் உயர்ந்து நிக்கிறண்டா, இதுல அஸ்திவாரம். அது சேத்துக்குள்ள கல்லுக்குள்ள இரும்பு கருங்கல் அப்படி பிடிச்சு வேர் பிடிக்குது. அதே மாதிரிதான் அன்புக்குரிய மாணவர்களே மாணவிகளே, இந்த காலம் எல்லாம் கூட ஒண்ணுக்கு நீங்க பதமாகும். எவ்வளவு வேர் பிடிக்குதோ அவ்வளவு மரம் உயரும்னு சொல்லுவாங்க. இது உங்களோட வேர் சமையல காலம். உறுதியாயிருக்கும். அப்ப இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. தளர்ந்து போகாதீங்க மகள், சாதாரணமானதை எதிர்பார்க்காதீங்க. இன்பமோ துன்பமோ லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஆகும்னு சொன்னாங்க. அன்புக்குரிய மாணவர்களே, இந்த சிந்தனை எங்களுக்குள்ள எவ்வளவு வளருதோ இது மாதிரியான கட்டங்களை நாம பார்க்கணும். அதுதான் இப்ப நேற்று சேரம் சொல்லி பாருங்க. அது மாதிரியான விஷயம் உண்மையிலே அங்க ஒரு இடத்துக்கு போனோம். ஸ்கூல் பிள்ளைகள்ட எந்த சாமானுமே இல்லை, கொப்பி இல்லை, புஸ்தகம் இல்லை, ஸ்கூலும் தண்ணிக்குள். நாங்களும் அதே பிரதேசத்தை தான் வாழ்றோம். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமையை காட்டல். இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு வர சொல்லி என்ன வெள்ளொடுப்பு இல்லாட்டி வாங்குவோ, எது இருக்குதோ அதை எடுத்துக்கொண்டு வாங்குவோம் சொல்லி. அப்ப ஏன் அதை சொல்றாங்க? சார் சொன்ன மாதிரி எத்தனை ஸ்கூல் மூடிக்கிறேன். அப்ப நாங்க பாருங்க ராஜா, இந்த கட்டத்துல இந்த இடத்துல இருந்து உண்மையிலே நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தோம். எங்களுக்கு வெள்ளம காணவே இல்லை. நான் உண்மையிலே காணல. மரணத்தை இப்படி முன்னால கண்டு புள்ளையும் தன்னுடைய மனைவி தாய் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போயிட்டு அப்படி ஆக மேல போயிட்டு வேற இடம் இல்லை. பிள்ளைகள்கிட்ட சொல்லும் மேல 1000 அடி அப்படி சுத்தி வர கடல் போலதான் அவர் பெட்ஷீட்டை போத்தி கொண்டு அழுதுகிறார். களிமா சொல்லி அவருக்கு நீஞ்சி போகலும். உண்மையிலே இதுல
உண்மையிலே உங்களோட நீங்க விளங்கணும். உங்களோட ஆசிரியர்கள், உங்களுக்காக வேண்டி வழிகாட்டுற உங்களோட பாடசாலையை அழைக்கலாம், உங்களோட தாய் தந்தையை அழைக்கலாம், எல்லாரையும் பெரியோரு எதிர்பார்ப்பிக்குது நீங்க நல்ல ஒரு இடத்துக்கு ஆகணும். இவ்வளவு வேகமா பாடசாலைகள் ஆரம்பிச்சதும் நீங்க படிக்கணும். இது உங்களுக்கு விளங்காத அடுத்தது என்ன ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு அனர்த்தங்கள் சில நாடுகள்ல உண்மையிலே பிள்ளைகள் அப்படியே இப்படியான சந்தர்ப்பங்கள்ல விடுபட்டு அப்படியே தூரமாகி அவங்களுக்கு எழுதவும் தெரியா, வாசிக்கவும் தெரியா, பண்பாடும் தெரியா, பாவம். அவங்க கொல்லன் வேலை செய்யற அந்த வெல்டிங் ஷாப் எல்லாம் அந்த நெருப்பு உருக்குறதெல்லாம் சின்ன 8 வயசுக்குள்ள வேலை செய்யறாங்க, 10 வயசுக்குள்ள வேலை செய்யலாம். ஆனா அவங்களோட உமா அப்பா இன்னைக்கு எவ்வளவு அழகா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு, யார் உமாட்ட சொல்லி துவா செய்யுங்க உமா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு வந்த பிள்ளை சொல்லுங்க. நாங்க எப்பயுமே உமாட துவாவோட தான் வீட்டுக்கு வெளியே வரோம், வாப்பட துவாவோட தான் வீட்டுக்கு வெளியே வரும். யாரும் நீங்க யாருக்கு நல்ல பிள்ளையாக இல்லாட்டியும் அல்லாவே சொல்றான், நீங்க உங்களோட உம்மா பாப்பாக்கு நல்லவர் ஆகும்போ நீங்க எனக்கு நல்லவர் ஆகிடுவீங்க. அனிஷ்குர்லி வழிபாடு தான். எப்படி சுபஹானல்லாஹ் இந்த ரப்புக்கல ஜனாஸா ஒன்று சொன்னாங்க, ஒரு தாய் 5 புள்ளையே கட்டி பிடிச்சு, அவருக்கு வேற மண்ணிலிருந்து வெளியே வரையலாம், அவருக்கு தப்பு இருந்துச்சு சில வேலை. ஆனா பாருங்க உங்களை மாதிரி 5 பிள்ளைகளுக்காகவே இந்த உயிர் கொடுத்து ஒவ்வொன்றா புள்ளை வச்சுக்கொண்டு அப்படியே மௌத்து, உம்மா மௌத்து புள்ளையோடு. எங்கட மதரசா 2 உஸ்தாத் அந்த பிரதேசத்தில் இருக்கிறாங்க. ஒரு நடுவில் அந்த சேதம் ஏற்பட்டுக்குது, இந்த மண் சரிவு. ஒரு பக்கம் ஒரு உஸ்தாத் இருக்கிறார், அடுத்த பக்கம் ஒரு உஸ்தாத். அப்ப நீங்க எங்களோட இந்த நாடு எங்களோட எப்படி, எங்களோட வீடு எங்களோட எப்படி, எங்களோட ஊர் எங்களோட எப்படி இருந்துச்சு. உண்மையிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க ஒரு குடும்பங்கள் எவ்வளவு பார்சல்கள் செஞ்சு தந்தான், எவ்வளவு என்னதெல்லாம் இன்றைக்கு வரங்காட்டி செஞ்சு கொண்டிருக்கிறான். சுபஹானல்லாஹ் எத்தனை ஊர்ல இருந்து இது உதவி செய்யலாம். எங்களுக்கு அதுல தூசியும் படல் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிலரை தவிர. அப்ப நீங்க விளங்கணும், எங்களை இயக்குற எங்களுக்கு உதவியா இருக்கிற அல்லாஹ்வால தந்த எங்களோட உறவுகள், எங்களோட தாய் தந்தைமார். சுபஹானல்லாஹ் நீங்க ஒன்றை விளங்குங்கோ, இதை ஒரு சந்தர்ப்பமா பாவிச்சு பாடங்களோ ஸ்கூல்களோ தவறுறது மாதிரி ஆகிடாம நீங்க இது நாடே இழந்து போன ஒரு நிலைமைக்கு வந்தீங்க. இழந்து ஒரு விதமான அனாதை போல ஆகும். இதுக்கு பின்னால உண்மையிலே எங்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டுக்கு. இதுல குறிப்பா ஆயிரக்கணக்கான மாணவர்களை சுமந்த பாடசாலை பாருங்க. இந்தியாவில் இது மாதிரி ஒரு வெள்ளம் வந்துச்சு, பயங்கரமான வெள்ளம். வெள்ளத்துல கேரளா பகுதியில ஒரு ஒரு தாய், ஒரு மகன், அதே மாதிரி ஒரு மகள், ஒரு வாப்பா, 4 பேர் அப்படி வேகமா போய் தண்ணி வர அப்படி ஒரு மரத்துக்கு மேலே ஏறிக்கிறான். மரத்துலேயும் தண்ணி அரவாசி எப்படி வருது, இப்ப மேலுக்காகிறான், நல்லா மேலுக்கான மரம் இந்த பாரத்தை சுமக்குது. இப்ப யாராவது ஒருத்தர் தண்ணியில பாயும். எப்படியான ஒரு கட்டம், தண்ணியில யாரோ விழுந்துதான் உண்மையா நடந்தது. ஒருத்தர் பாயம், பாஞ்சாத்தான் மொத்த 3 பேருக்கு நீங்க. இப்ப யார் பாயுற, புள்ள கேக்குது யார் பாயுற, மகன் கேட்கிற யாருமா பாயுற.
யார் பாயிரன்னு பேசிக்கொண்டிருக்கோலே அதுல ஒருத்தர் முதலாவது பாஞ்சார். யார் பாஞ்சிப்பாங்க? நீங்க இந்த என்ன செஞ்சிப்பீங்க? மாஷா அல்லாஹ், தெரியவே இல்லை. உங்க அப்பாக்கு உயிர் கொடுக்க தயாராகிறான். அதுக்குள்ள இந்த சின்ன பரிசெல்லாம் போதா இல்லையா? ஆனா நீங்க முதலாவது பாஞ்சிக்கிற உண்மைதான் பாஞ்சி. பேசி முடிய முந்தியே பிள்ளைகளை பார்த்துக்கோங்கன்னு பாஞ்சி. இதுதான் தாயின்ற. இதான் எங்களோட உண்மா. எங்களோட உண்மா ஒரு நாள் எங்களை பாய் விட்டிக்க மாட்டேன். அப்ப யோசி பாருங்க, இந்த பூமியெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு பாப்பா ஒண்டிக்கிற நாங்க எங்களோட தாயோட, எங்களோட தந்தையோட, எங்களோட உறவுகளோட நாங்க செய்யற தவறு பூமி தாங்காது. பூமியில பாரம் மனிதனும் ஜின்களும் மட்டும். மலை பாரம் இல்லை, பெரும் மலைகள் எல்லாம் இது. கடல் இந்த பூமிக்கு பாரம் இல்லை. அல்லாஹ் சொல்றான் இதை சனஃப்ருகுலக்கும் ஐயுஹத்தகலான். பாரம் இந்த பூமிக்கு நாங்க செய்யற பாவம். நாங்களும் பாரம் இல்லை, நாங்க அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யப்போம். இப்படியான உறவுகளை, இப்படியான தாய் தந்தைய, இப்படியான பாடசாலைய, இதை நீங்க உண்மையிலே ஒரு நன்றியோட பாருங்க. நன்றியோட பாருங்க. நீங்க இதை பொறுமதியா மதிச்சு பாருங்க. பெருமையா மதிச்சு பாருங்க. இந்த நிகழ்வு ஒரு பெரிய ஒரு பாடம், பெரிய ஒரு பாடம். இதுல 2 கட்டம். அல்லாஹ் தஆலா இது அனுப்புறத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியும். ஒன்றிக்குது கிளி, இன்னொன்றிக்குது எலி. இது 2 தெரியும் தானே? யாரும் வீட்டுல கிளிக்கு சாப்பாடு வைப்பாங்க, எலிக்கு சாப்பாடு வைக்கிற யார் வீட்டுல? எலிக்கு என்னத்துக்கு சாப்பாடு வைக்கிற? நஞ்சு வைக்கிறது. எலிய பிடிச்சி இல்லாம எலிக்கு சாப்பாடு. கிளிய கிளிக்கு சாப்பாடு வைக்கிற வளர்க்கறதுக்கு, எலிக்கு சாப்பாடு வைக்கிற அழிக்கிறது. அப்படித்தானே? இது மாதிரிதான் நாம் நல்லா விளங்கிக்கோங்க இந்த விஷயத்த. பெரிய மாணவ மாணவிகளும் தான் உலகத்தில் அல்லாஹ் தஆலா இப்படியான நல்ல பாக்கியங்கள் எல்லாத்தையும் தந்து 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 எங்களை கொண்டு போகும். நல்ல அழகான ஒரு இடத்துக்கு என்ன செய்வான்? நல்ல அழகான ஒரு அமைப்புல அல்லாஹ் என்ன செய்வான்? எங்களுக்கு தந்து கொண்டிருப்பான். ஆனா நாங்க யோசிக்கணும், ஏன் தாரா? சில பேரை நாங்க செய்யற அந்த மக்கரான தவறான வேலைகள் செய்ய செய்ய நாங்க வகுப்புல, கூட்டாளிமார்ல, ஸ்கூல்ல, ஊர்ல அப்படி முன்னுக்கு போற மாதிரி இப்போ நல்ல ருசியாயி கிளாஸ்ல படிக்கிறது, பள்ளியில போய்த்து தொழுகிறது. உம்மட்ட சொல்லிட்டு வரலாம். உச்சம் புள்ளையில் மாட்டிக்கொள்ற இடம். அவங்க நினைக்கிற நல்லா இப்ப உம்மக்கு தெரியா, வாப்பக்கு தெரியா, சேருக்கு தெரியா, அல்லாஹ்க்கு தெரியும்ன்றது வந்தாவே பெரிய விஷயம். சிசிடிவி அது பார்க்கறத விட பயங்கரமா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பார்க்க. அப்ப இதை தெரியாம நாங்க என்ன செய்யற? அந்த எலி எப்படி போய்த்து கருவாட்டு துண்டுல நல்லா சுடுபட்டிக்குது, நல்லா ருசியாயிக்குது. ஆனா அவர் நினைக்கிறது, எலி நினைக்கிறது என்ன? நல்ல ருசியான சாப்பாடு எனக்கு வச்சுக்குது. முதலாவது கடி, 2வது கடி, 3வது கடி, அப்படியே டக்குன்னு போகுங்கள். இது அல்லாஹ் சொல்றான். இது மாதிரி தான் நாம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யறவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வலை வீசி வச்சு பணம் கொடுப்பான், அழகு கொடுப்பான், உடம்புல நல்ல வாலிப பலத்தை தருவான். இப்ப நாங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி கொண்டு போகலே, தவறா பாவிச்சு கொண்டு போக 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 அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா பிடிப்பான். அப்படி பிடிப்பான். உலகத்தில் இருக்கிற எல்லாமே அல்லாட வலைண்டுவாங்க. அல்லாஹ் அப்படி போட்டு வச்சுக்கிற தூண்டில் மாறி. சின்ன குட்டி மீனுக்கு ஒரு மீனைத்தான் போட்டுரு, முதலாவது கடியில நல்ல ருசியாயி. அதே மாதிரி அன்புக்குரிய மாணவர்களே,
இன்றைக்கி நாங்கள் இந்த போகம்பர ஜெயில், இப்போ அந்த புதிய ஜெயில்கள் இதுதானே, இதுக்குள்ள ப்ரோக்ராம்களுக்கு போனால் இரத்த கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க. மாணவ வயதில் தவறினவங்க இருக்கிறாங்க. ருசி கண்டாங்க பாவத்தில், தவறு இல்லை. குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் மாதிரி விஷயங்கள் பயங்கரமான இடத்துக்கு போனான், பரிதாபமாக இருக்கிறான். 15-14 வயதில் வாப்ப வெளிநாட்டிலிருந்து அனுப்புகிற சல்லி, உம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சல்லி, எத்தனையோ ஏக்கங்களோட கஷ்டங்களோட ஊர்ல பாருங்கோ, பழைய மாணவர் சங்கம், எஸ்டிஎஸ், இப்படி பல அமைப்புல ஆசிரியர், அது எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் வெத்துற போல இப்போ நாங்க அந்த எலி எல்லாத்தையும் விட்டு அப்படியே தாண்டி வந்து அப்படியே ருசியான சாப்பாட்டுல வாய் வச்சு, ஆனா வச்சதுக்கு பின்னால அது படக்கொலை தான் விளங்கும். அடே நான் மாட்டிக்கொண்டேனே, நான் அகப்பட்டுட்டேனே, நஷ்டவாளி ஆகிறேனே. மாணவிகளும் இதை விளங்கும். 15 வயது மாணவி தற்கொலை சொல்லி கொள்றான். கலா பதில நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்ட பார்வையில நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் தடுத்ததுகள் ஒரு ருசியா இருக்கும், அது நலவே நலவே. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால நாங்க அந்த இந்த வெள்ளத்தை கூட அல்லாஹ் சிலவங்களுக்கு அலையாக போட்டார். தொழுகை இல்ல, பாவங்கள், மது, இந்த போதை வஸ்துக்கள். யோசிச்சு பாருங்க, 7-8 வருஷத்துக்கு முன்னால, 10 வருஷங்களுக்கு முன்னால இலுக்குவத்திலே இது மாதிரி ஒரு மண் சரிவு ஏற்பட்டுச்சு. அதுல 5-6 குடும்பங்கள், 5-6 பேர் மௌத்தா போனாங்க. அதுல ஒரு வாலிப புள்ள மௌத்தா போனாங்க. ஒரு வாலிப புள்ள, அந்த வாலிப புள்ள மௌத்தா போனார். மாஷா அல்லாஹ், அமானால வேலை செய்யக்கூடிய அந்த வாலிபர் நுவரடிக்கு ஒரு ட்ரிப் கொண்டு போய்த்து வந்திருக்கிறார் நண்பர்களோட. வந்து தூங்க முன்னால தந்தைகிட்ட சொல்லுகிறார், என்ன நாளைக்கு சுபகுக்கு எழுப்பிடுமோ வாப்பான்னு சொல்லி, என்ன நாளைக்கு சுபகுக்கு எழுப்பிடுமோன்னு தூங்குகிறார். சுபகுக்கு எழுப்பிட்டு நான் சுபகு தொழுவணுன்ற நீயத்தோட தான் அவர் தூங்குகிறார். ஆனா அவருக்கு எழுப்ப கிடைக்கல. இதே மாதிரிதான் அவங்களோட வீடு அப்படியே அவங்களோட மண்ணலையா மாறிடுச்சு. 5 ஜனாசாக்கள் தேடி எடுக்கப்பட்டுச்சு. அது ஒரு ஜனாசா கிடைக்கவே இல்லை. கிடைச்சி அப்ப யாரும் கட்டிலுக்கு தூங்க போகலே, காலையில் எழுப்ப மாட்டேன்ற யோசனையில போறது. இப்ப அந்த கம்பலையில ஆக வசதி வாய்ப்போட வாழ்ற ஒரு பிரதேசம். அதுல ஒரு வீட்டிலிருந்து தப்பினவர் சொல்றாரு, மரண ஓலத்தை நான் கேட்டேன். வாலிப பிள்ளைகள், இந்த சத்தம் என்ன வாழ்க்கையிலே மறக்கல. யாருக்கு யார் என்ன பாருங்கோ, என்ன குடிங்கோ, என்ன தூங்குங்கோ, எத்தனை மணித்தியால் காலடியில வந்து போகும். அப்படி வீட்டுக்கு முன்னால ரோட்ல வெள்ளம் வைத்து முடிட்டு தூங்கினோம். எதிர்பார்க்காம கேட்டையும் தாண்டி கேட்டையும் திறந்து கொள்ளலாம். சுத்தி வர, அவர் இருந்த இடத்துல சுத்தி வர ஜனாசா, 29 ஜனாசா ஒரே இடத்துல. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சத்தம் போட்டு, எவ்வளவு உயிர் பாதுகாப்புக்கு, எவ்வளவு அதான் மரண ஓலம்ன்றது அது லேசான ஓலம் அல்ல. அங்களையும் சத்தம், இங்களையும் சத்தம், இது பாதுகாக்கவும் மேலா ஒன்றும் செய்ய இயலாத கட்டம் வந்துட்டு எலி மாட்டின மாதிரி. அல்லாஹ் பாதுகாக்கணும். அது பொல்லாது பாவத்தோடு இருந்து அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்ச நிலையில முடிவுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பூமி அதிர்ச்சியோடு வரும். மக்காவுக்கு பக்கத்துல ஒரு பஜார்ல தான் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அப்ப அந்த பூமி அதிர்ச்சியில பாவிகள் மட்டுமா இருப்பாங்க? இல்ல, பாவிகளும் இருப்பாங்க, நல்லவர்கள் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே தண்ணியால மரணம் வரலாம், ஒரே பூமிக்குள்ள மௌத்து வரலாம். ஆனா அதிலிருந்து அல்லாஹ் கியாமத்துல பிரிச்சிருக்கு. அல்லாஹ் கியாமத்துல என்ன செய்வான்? அவங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி. இப்ப உங்களை ஒவ்வொருத்தருக்கும் யோசிக்கலாம். இன்றைக்கு சுபகுடைய விஷயத்துல
என்ற தாய் தந்தையுடைய விடயம், என்ற ஆசிரியர்களுக்கு முன்னால, எனக்கு ஸ்கூல்ல தந்திக்கிற புத்தகத்துக்கு முன்னால, இந்த பாடசாலை நேரத்துக்கு முன்னால நான் இப்படி ஒரு நல்லவனா அல்லது மோசமாக நடந்து கொள்றேன், இப்படியான ஒரு அடி அடிச்சிட்டு அல்லாஹ் இப்ப எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற அப்படியே நீங்க போற போக்குல போகாம நீங்க கொஞ்சம் திரும்பி வரும், இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்க. அதனால அன்புக்குரிய மாணவர்களே, எபிக்கி வந்த நிகழ்வு மாறிண்டா இது பெரிய தண்டனையோட தான் முடியும். அதான் நாங்க இதை நம்புவோம். குர்ஆன்ல இதெல்லாம் சொல்றோம். ஃபிரௌனை பிடிச்ச ஃபிரௌனுடைய டெட் பாடியை இன்னும் பூமியில அல்லாஹ் வச்சுக்கிறான், அடக்கவும் உண்டு. நான் எகிப்துக்கு போன நேரம் என்னை கண்ணால பார்த்தேன். ஃபிரௌன் பாவிச்ச எல்லாமே தங்கம், தங்க கதிரையில் தான் உட்காரும். அந்த கதிரையுமே தங்க கட்டில தான் தூங்குறது, தங்க கோப்பையில தான் தண்ணி குடிக்கிறது, தங்க விசிறியில தான் காற்றடிக்கிறது, தங்க விசிறி. அதனால அன்புக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, எங்களோட வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அர்த்தத்தோடு தான் அந்த தந்திக்கிறோம். நாங்க கட்டாயமாக இதை யோசிச்சு விளங்கித்தான் எங்களோட ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்த வேண்டும். எங்கேயும் நாங்க பிடிபட்டு தான் நினைக்கிறோம். எங்களுக்கு எங்கே தப்பைலாம் எங்களோட லைஃப்க்கு ரிவர்ஸ் கியர் இல்லை, பிரேக் இல்லை. 2026 இந்த டிசம்பர்ல இந்த நாள நிப்பாட்டையில பேய்த்து கொண்டு தான் நிற்கும். எழுதின அளவுக்கு போகும். சரியா போயிட்டா அல்ஹம்துலில்லாஹ். சரியா போறதுக்கு தான் அல்லாஹ் இதை சரி செய்யறதுக்கு தான் இப்படி சந்தர்ப்பங்களை தான். உண்மையில அந்த ஃபிரௌனுடைய உடம்பை பார்த்தா கண்ணாடி குள்ள வச்சு அல்லாஹ் சொல்றான், அது நெருப்புக்குள்ள இருக்கிறன்னு சொல்றான். காலையிலே மாலையிலே நெருப்பூட்டப்பட்டு நாங்க எந்த மையத்தை கொண்டு போய்த்து இந்த கலதனி மையவாடியில வச்சாலும் அந்த மையத்துக்கு என்ன செய்யறோம் அதுக்கேற்ற. அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்துல சவுதியில நடக்கிற ஒரு வாலிபருடைய ஜனாசா 16, 18 அட்வான்ஸ்ல ஒரு மாணவர் வச்சுக்கோங்க. அந்த ஜனாசாவை அங்க இருக்கக்கூடிய ஜனாசா கமிட்டி உண்டு, விசாரத்துல் ஜனாசா சொல்லி அதுக்கு ஒரு அமைச்சை இருந்தார். அதுல ஒரு பாட்டு அவங்க சொல்றாங்க, இந்த ஜனாசாவை நாங்க குளிப்பாட்டணும், கஃபன் செய்யணும். பாப்பா கை செய்யப்பட்டார். எங்களோட மகண்ட ஜனாசாவுக்கு நடக்கிற நியாயமா? அப்ப அங்க இருக்கக்கூடிய முஃப்தி ஆசம், பெரிய ஒரு முஃப்தி இருக்கிறான், மார்க்க தீர்ப்புகளை வழங்கக்கூடிய, அவரிடத்துல அடிச்சு கேட்கிறாங்க, இது என்ன என்னுடைய மகனுக்கு இந்த நிலையில் இவங்க நடந்து கொள்றாங்க, என்ன உங்களோட மகன் தெரிஞ்சு மோசமான பழக்கம் சொல்றாரு. இந்த மகன் இப்படி போதை வஸ்துக்களும் தவறான பாவனைகளும், தொழுது சுஜூத் ஒரு தடவை கூட சுஜூத் செஞ்சு, ஒரு சுஜூத் கூட செஞ்சு. அப்ப அவங்க சொன்னாங்களாம், உங்களோட மகனை ஜனாசா கமிட்டி ஒரு நாள் பொறுப்பெடுக்காங்க, முஸ்லிம் மையவாடியில் நீங்க அடக்கவும். பாலைவனத்துல ஒரு மிருகம் செத்தா எப்படி புதைப்பீங்களோ அதே மாதிரி புதைச்சிடுங்க. இப்ப பாருங்க, நாங்க எவ்வளவு இழிவான ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டி வரும். அதனால் அன்புக்குரிய மாணவர்களே, ஒரு இஸ்லாமிய கிராமத்துல மாஷா அல்லாஹ் அழகான முறையில் வழிகாட்டக்கூடிய ஆசிரியர், நீங்க இது விளங்கும், உங்களுக்கு பாரமான இவங்கள்ட்ட சொல்லி தந்த கருத்தை நான் சொல்ல பார்த்தா இது விளங்கணும். இந்த நிகழ்ச்சியை கூட ஏன் செய்யறாங்க, இதுலேருந்து எங்களுக்கு என்ன தேவை? இது சும்மா ஒரு மோட்டிவேஷனா ஒரு தர்பியாவா பொது நிகழ்ச்சியா முடிக்க இருந்துச்சு. ஆனா உங்களும் அந்த சொன்னா இந்த கேட்ல இருந்த ஒரு மாணவர் வெளியே போகக்கூட சாலிஹானவரா நீங்க நல்லவராக இல்லைண்டா மௌத்தா போன உமா அப்பாக்கு கூட உங்களோட துவால வேறு, உங்கள்ட்ட தொழுகை இல்லைண்டா தாய் தந்தைக்கு கூட ஜனாசா தொழுகை தக்பீர் கட்டி வேறு. எவ்வளவு பெரிய நஷ்டப்பட்டாங்க. ஏண்ட உமாக்கு நான் அல்ல நீண்ட ஆயுள் எல்லாருக்கும் தரணும், எல்லாத்தையும் நிலைமையை சீராக்கி தரணும். கட்டாயமாக்கக்கூடிய மாணவர்களை நீங்க பொறுத்து கொண்டு அந்த இழந்த இடங்கள் இருந்து நல்ல பாடங்களை படிச்சுக்கொண்டு பாருங்க. நீங்க ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இருந்து எதை எடுத்தாலும் சரி, எங்களுக்கு உண்மையில ஒரு வருடம் எங்களுக்கு ஃபெயிலாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டாலும் சரி, ஸ்காலர்ஷிப்ல நாங்க பாஸ் ஆக இயலாத ஒரு கட்டம் வந்து
வந்தாலும் அல்லாஹ் அடுத்த கட்டங்கள் உங்களுக்காக வேண்டி வச்சுக்கிறான். சரியா 1948 கம்பளியில வெள்ளம் இதே திகதின்னு சொல்றாங்க. அப்ப நான் சென்ற கிழமை கொத்துபா கம்பளி அந்த வெள்ளத்துல விளையாடினவங்க நிற்கிறான். வெள்ளம் ஓர முடியறதுக்கும் சின்ன பிள்ளைகள் அப்படி விளையாடிக்கிறான். வெள்ளத்துல தாண்ட குடும்பங்கள். அப்ப அந்த நேரம் கம்பல்ன்றது சின்னோரு ஆத்தோரத்துல கொஞ்சம் மீன் வியாபாரிகள், 1-2 கருத்தைகள், சின்ன பெட்டி கடைகள், ஒரு அடுக்குமாடி கூட இல்ல, சின்ன சின்ன கடைகளோடு இருந்த வியாபாரிமார்களுக்கு அந்த நேரம் ஒரு ஊருமே அழிஞ்சிச்சு. ஆனா இன்றைக்கு எங்க இது கம்பலை எடுத்து பாருங்க, பெரிய ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, பெரிய ஒரு சிட்டியா மாறி. ஆற்றோரத்தை வியாபாரம் செஞ்சு கடல் கடந்து வெளிநாடுகள்ல பெரிய வியாபார ஸ்தலங்கள் அமைச்சுக்கிறான். எத்தனையோ பாடசாலைகள் அதுக்கு, எத்தனையோ பட்டதாரிகள். அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், நல்லவங்கள்ட்ட இந்த எடுத்தா இழந்ததை விட சிறந்தது அல்லாஹ் நிச்சயமா கொடுக்கும். அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பானா. துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க ஆமீன். அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல நிலைமைகளை உருவாக்குவானா. அப்ப இந்த நேரத்துல எங்களை வீட்டுல என்னமா ஒரு பேனா விழுந்துட்டு, என் செருப்பு கொஞ்சம் பிஞ்சிட்டு, என் ஷூ ஒட்டி படுக்குது இல்லை, இப்பயும் ஒரு துவா இல்லை, இப்பயும் ஒரு துவா உண்டு. யாருக்கு பாடும் அப்படியான ஒரு துவா? என்னமான ஒரு கஷ்டம் வந்தா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அதோட அந்த துவா சொன்ன ஒரு புத்தகம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். யார் சொன்னாங்க சார்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, அல்லாஹ்ட்ட கேக்குறேன். சொல்லுங்க யார் சரி? ஏறுண்டா சார் ஒவ்வொரு ஒயிட் போர்ட்லயும் அதை எழுதி பாடமாக்க வச்சா மிச்சம் நல்லா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செருப்பு பிஞ்சிச்சு சொன்னாங்க. இதுவும் ஒரு சூழல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 24 லட்சம் சதுர மைல்கள் ஆட்சி செஞ்ச ஜனாதிபதி. அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, ஏதாவது நாங்க ஒரு தவறு செஞ்சா அவங்கள வந்து அடிச்சுக்கோம், நீக்குவான்னு திருப்பி. மேல் மாடியில வேலை செய்யற ஒரு சகோதரர், ஒரு இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய ஒரு சகோதரர், அவர் ஒரு ஊழியரை பேசணும், கீழே பேசி பார்த்தா கேக்குது இல்லை. அப்ப அவர்கிட்ட ஒரு 10 ரூபா ஒரு $1 அப்படி போட்டேன். $1 கண்டு என்ன செய்யற? 100க்கு 100 ஹலால் தானே. அவர் செஞ்ச $1 எடுத்து சேஃப்ல போட்டு கொண்டார். மேல பார்க்கல, திரும்ப என்ன செஞ்சார்? சார் $20 கொடுப்போம் போடுவோம். அப்ப அவன் பாப்பாரு மறுபடியும் $20 போட்டா அவர் என்ன செய்யறாரு? அதை அடுத்த சேஃப்ல போட்டுக்கொண்டு அப்படியே வேலை செஞ்சு கொண்டு இப்ப என்ன செஞ்ச அந்த கான்கிரீட் கல் ஒண்டிச்சு, அதை எடுத்து அடிச்சாரு. பட்டொன்னே அப்படி ஆண்டு பார்த்தாங்க. தாள் வந்தோடனே பார்க்கல, என்ன செஞ்சாரு? கல்லு வந்தோடனே பார்க்க. இது மாதிரிதான அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு இதே ஒரு 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 பயணமா உங்களோட தாய் தந்தையோட அல்லது ஒரு சேரோட அப்படி நீங்க கண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா விளங்கும். உங்களோட வயசுல கிட்னி மாத்திர, ரத்தம் மாத்திர, ரத்தம் தண்ணியாகி கண் தொடப்பட்டு தான் இது பார்வை இல்லை, கண் மணி அது வேலை செய்தில்லை. இப்படி எத்தனை $20 இது $100 எல்லாம் தந்திக்கிறான். ஆனா நாம பார்க்க மாட்டோம் அல்லாத. அதனாலதான் டப்புன்னு அடிச்சுட்டு, பாப்பாக்கு சோம் இல்ல, உமாக்கு சோம் இல்ல, இப்பயும் பார்க்கலாட்டி இப்ப பாருங்க. இந்த வருஷம் பார்த்தே ஆகும். எல்லாத்தையும் சொல்றேன், நான் அது பற்றியும் சொல்லிட்டு எங்களை நாட்டில் எங்களுக்கு அழகான ஒரு அமைப்புல இஸ்லாமிய கலாச்சாரங்களை பேணி ஹராம்கள் கலக்காம பல வாசல்கள் திறக்கப்பட்ட நிலையில அல்ஹம்துலில்லாஹ் பாடசாலை ரமதான்ல லீவு, ரமதான்ல கூட லீவு. அதனால் அன்புக்குரிய மாணவர்களே, கண்ணிய மாணவர்களே, கடைசியா இந்த விஷயத்தை சொல்றேன், கொஞ்சம் விளங்கிக்கோங்க. இந்த வந்திகள் எல்லாத்தையும் நாம கொஞ்சம் அல்லாஹ் பக்கம் திருப்பி பார்க்கிறது எங்களை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரும், நல்ல ஒரு இடத்துக்கு கட்டாயமா கொண்டு வரும்.
வாழ்க்கையில முன்னேறின எல்லாருமே இப்படியான அனர்த்தங்கள் இருந்து கஷ்டங்கள் இருந்து முன்னேறினவங்க இருக்கிறான். மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதை தான். அனாதைன்னா எப்படி அனாதைன்னா ரோட்ல பாலைவனத்தை போட்டு வச்ச அனாதை. யாராலும் வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். சிலவங்க பெரிய குடும்பத்துல உள்ள பிள்ளைகளை எடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு சல்லி கொடுப்பாங்க, சல்லி கிடைக்கும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாம் இல்ல அப்படி கொண்டு அந்த அனாதை புள்ளைய வச்சிருந்த யாரும் எடுக்கிறதுக்கு இல்லை. ஹலீமா சாதியா கடைசியா வந்து பார்த்தா ஒரு புள்ளை இது அப்படி தூக்கி கொண்டு போனான். வந்த ஒட்டகம் வித்தியாசம், எல்லாம் வித்தியாசம். இது மாதிரி அன்புக்குரிய மாணவர்களே, யார் எங்களை பார்க்காவிட்டாலும், யார் எந்த கஷ்டத்துல எங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அல்லாஹ் உதவி செய்யறான். அந்த உதவிகளை இந்த சுற்று வட்டாரத்துல எங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய எங்களுடைய ஒத்துழைப்புகளை நீங்க நல்லதா ஒரு பாசிட்டிவா பாவீங்க, நல்லவா பாவீங்க. படிப்புல இருந்தாலும் சரி, ஓதல் இருந்தாலும் சரி, தொழுகை இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வுக்கு பின்னால நான் சுபக விட மாட்டேன். யார் இன்ஷா அல்லாஹ் சுபக தொழுகையை நான் விட மாட்டேன். உறுதியா நியத்துவீங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு தொழுது இல்லாட்டி பரவாயில்லை, இந்த தொழுது யாருன்னு கேட்கல. நாளை இந்த நியத்தை அல்லாஹ்க்கு சந்தோஷமாயிருக்கு. மாஷா அல்லாஹ் அவங்க எல்லாரும் தொழுகையாளிகளா ஆக்கி வைப்பானா. கைவிடுங்க ராஜா. பாருங்க, கடைசியா சொல்றேன்டா, எங்கள்கிட்ட அல்லாஹ் இப்படியான சில விஷயங்களை, இப்படியான நிகழ்வுகள் ஏற்படுத்துறதுக்கு உண்டு எங்களோட பாவம். அடுத்தது எங்கள்கிட்ட வெளியாகிற பெருமை. பெருமை இது பொல்லாத கோபத்தை எல்லாம் ஏற்படுத்து. விளங்குதா பிள்ளை? பணிவும் பெருமை, இந்த ரெண்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்திக்கிறான். எப்படி நெருப்புக்குள்ள தண்ணி ஈக்காதோ, நாங்க எங்கட ஸ்கூல்ல ஆயிக்கலாம், எங்கட உமாப்பட்டை ஆயிக்கலாம், எந்த ஒரு விடயத்தை பெருமை உண்மையிலே அல்லாஹ்வுக்கு மிச்சமே கோபம் ஏற்படுத்த. அதிகமான பேரழிவுகள் உலகத்துல கண்டது இப்ப புதுசா காட்லெஸ் சிட்டி ஒன்று அறிமுகம் செஞ்சாங்க. இந்த ஹாலிவுட் சிட்டி இது லாஸ் ஏஞ்சல்ஸ் இல்லையா, இதுல வந்து யாருக்கும் சட்டம் பேசுகிறார். அல்லாஹ் வந்தாலும் சும்மாதான் கொண்டு பேசுகிறான். இறைவன் வந்தாலும் அவனும் எங்கட விருப்பப்படிதான் இந்த சிட்டியில நடக்கும். அதனால ராஜா சொன்ன மாதிரி எப்படி அப்படி தண்ணி மறைஞ்சிக்குதோ, இதே மாதிரி எங்கட மூளைய, எங்கட அறிவை, எங்கட வயச, எங்கட உமா அப்பாவை எல்லாம் நின்று பிடிக்கிற ஒரு சக்தி தான் அவனுக்கு முன்னால பெருமை மட்டும் சரி வராது. பெருமை இல்லைன்றதுக்கு ஒரு முஸ்லிம் மாணவனுக்குரிய அடையாளம் தான் சுஜூதி. தாண்ட நிலைமைகளை கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் எப்படி இருந்தேன், இல்லாம இருந்தாங்க, என்னை எப்படி உருவாக்கினான், என்னை எப்படி வாழ வைக்கிறான். நான் மௌத்தா போனா எங்களுக்கு பேரே இப்னு துராப், மண்ணின் மகனே அப்படிதான் அரபியில் சொல்லுவான். ஏண்டா உம்மவாப்பட்டு உறங்கின காலத்தை விட கபருக்குள் உறங்குற காலம் தான் மிச்சம். அதிகமான ஒரு காலம். அப்ப அங்க ஒரு நெருப்பு அனுப்பினா இப்படி டைட்டானிக் கப்பல்னு சொல்லுவான். அது ஒரு படமானதுனால படமா பார்க்கணும். அது படமல்ல, ஒரு நிஜம். கப்பலை செஞ்சு கடல் இறக்கும் பொழுது சொன்னாங்க, கடவுளுக்கும் இதை கட்டுப்படுத்த முடியாது. அல்லாஹ் வந்தாலும் இந்த கடலை மூழ்கடிக்க முடியாது, கப்பலை மூழ்கடிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியாகி நினைக்கிற ஒரு சில நிமிடங்கள்ல பனிக்கட்டி போல் இருந்த பனியை வெட்டி கொண்டு போற ஆற்றல் படைச்ச கப்பல். அந்த பனிமலை என்னாண்டு கப்பலை விட்டா ரெண்டா குழந்துச்சு. நினைக்கல ஒருத்தர் கூட தப்பினது. இது உண்மையிலே ராஜா, இந்த விஷயத்தை நீங்க உங்களுக்கு இது விளங்கு. நான் சொல்றேன், ஒவ்வொரு வயசுக்கும் பணி வீகுது. நீங்க கட்டாயமான உங்களோட ஆசிரியர்களுக்கு பணிவோடு நடக்கும். பணிவெடுங்கோ, அல்லாஹ் உயர்த்துவான். ஹதீஸ் அதுதான். பணிஞ்சா உயர்த்துற, பெருமடிச்சா பணிக்கிற, பெருமடிச்சா பணிக்கிற.
சுபஹானல்லாஹ், எத்தனை பெருமடிச்சவன் மாட்டிக்கொண்டான். உலகத்துல ஒரு பெரிய பணக்காரன் முஸ்லீம் தான், அதுதான் அவர் பேர். பெரும் பணக்காரன். வீட்டில் போய் சண்டை பிடிக்கப்பட நான் சொல்றத கேட்டு. எப்படி பணக்காரன்டா, அவரோட புள்ள ஒரு சாக்லேட் ஒன்று கேட்டிக்கிறேன், பிரான்ஸ்ல ஒரு சாக்லேட்டை கேட்டிக்கிறேன். அவர்கிட்ட சொந்த ஃப்ளைட் இருக்குது, அவர் ஈகிறார் துருக்கியில அல்லது வேறொரு நாட்டிக கூட கேட்டிக்கிறார். அந்த ஃப்ளைட்டை கொண்டு போய்த்து அந்த ஃப்ளைட்டை அனுப்பி புள்ள வாங்கி கேட்ட சாக்லேட்டை வாங்கி கொடுத்தீங்கிறார். 3 வீல் அனுப்பி புள்ள ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அந்த சாக்லேட்டோட இன்னொரு ஐஸ்கிரீமையும் கொண்டாந்துக்குது. அதில் அந்த ஃப்ளைட் போய்த்து அந்த ஜெட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அவர் பேசின அவரோட சொந்தமான ஃப்ளைட்டை இறக்கி எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு, சாக்லேட்டை கொண்டாந்து வீட்டுக்கு சேர்க்கறதுக்கு எவ்வளோ செலவாயிச்சான்? $10 லட்சம் செலவாயிடுச்சு. அவர் வாங்கி விழுந்துட்டாரா? நம்பலாமே இது இல்லையா? அவ்வளோ கோடி செலவழிச்சு தான் புள்ளே பார்த்துக்கிறார். அவர் பாவிச்ச கப்பலை வாங்குறதுக்கு புரூனை சுல்தான் விலை பேசினார். அப்படி மதிப்பு. அவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பிரிவு மனைவியோட தலாக்ல கூடுதலா நஷ்ட ஈடு கட்டினவர் அவர். உலகத்துல எங்க போயினாலும் அவருக்கு இடம் இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட ஒரு குணம் ஒன்று இருந்துச்சு, மோசமான குணம். மோசமான குணம். நான் சொல்ற குணம் என்ன குணம்? பெருமை. பெருமை. உலகத்துல அல்லாஹ்வுக்கு முன்னால முதலாவது பெருமை அடிச்ச யாரு? தெரிஞ்சவங்க கையெழுத்துங்க பாப்போம். புக் ஒன்று தர பார்த்தேன். என்ன குழந்தை புக்கை முடிச்சிட்டு போகணுமே. எங்க வச்சு பெருமை அடிச்சான்? இப்லீஸ், ஷைத்தான். சொர்க்கத்தை வச்சு. சொர்க்கத்தை வச்சுதான் பெருமை அடிச்சான். சொர்க்கத்தை வச்சு பெருமை அடிச்சான். இப்ப பெருமை அடிச்சா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா கோவப்பட்டுட்டான். அல்லாஹ் கோவப்பட்டான். இவர்கிட்ட உள்ள பெருமை என்னன்னா, நல்லா விளைவிக்கோங்க, இவர் அல்லாஹ் இறக்கினான். எந்த அளவுக்கு இறக்கினான்டா, அவரை கப்பல் கடல்ல மூழ்குது. கோடிக்கணக்கான மாணிக்கங்கள் உள்ள அந்த கப்பல் அப்படியே மண்ணுக்குள்ள புதையுண்டு போனது போல கடலுக்குள்ள அப்படியே, அதுல ஒரு மாணிக்கத்தை கூட திருப்பி எடுக்க கிடைக்கும், ஒரு கல்லை கூட திருப்பி எடுக்க கிடைக்கும். அதே மாதிரி பல நஷ்டங்கள் ஒன்றன் பின். அல்லாஹ் அதான் சொன்னேன், அல்லாஹ் கலட்ட தொடங்கினா அப்படியே கலட்டுவான். அது அல்லாஹ் பாருங்க. இது சுனாமி நேரம் பார்த்தோம், பெரிய பெரிய டெக்ஸ்டைல் வியாபாரிகள் அப்படியானவங்களுக்கு கஃபன் இல்லை. கொழும்புலேருந்து 50,000 கஃபன் புடவை கொடுப்பான். மீட்டர் 50,000 மீட்டர் கஃபன் எடுத்தான். எடுத்து சுற்றி 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 இதில் உயிர் சேதம் குறவு. சுனாமியில் உயிர் சேதம் கூட, பொருள் சேதம் குறவு. இதில் பொருள் சேதம் கூட, உயிர் சேதம் குறவு. ஆனால் பெரிய அனர்த்தம் தான். சுப்ஹானல்லாஹ். அதனால பாருங்க, அவர் என்ன செஞ்சாருண்டா, ஏழைகளுக்கு என்னமான உதவி செய்யுங்கோ, யாராவது ஒரு மனிதனோட சிரிச்சு பேசுங்கோ. ஒரு புன்னுருவலோட என்னோட தாயோட முகத்தை பார்க்கறது, காபத்துல்லா பார்க்கறது சமம். உருக்கி பார்க்கப்படாது. உலகத்துல சிரிப்பு சொல்லுவாங்க மனிதனுக்கு மட்டும்தான், மிருகங்களுக்கு சிரிக்க தெரியாது. அவ்வளவு சிரிக்க தெரியுமா? சொல்லுவான். உண்மையிலே சில தஃசீர்கள் எழுதுவான். அதனால அந்த மனிதன் ஒரு ஏழைக்கு இலவசமான ஒரு புன்னகை கூட இல்லை. பெருமை. எனக்கிட்ட யாரு வரலாம், அவருக்கு அதிகாரம் நீக்குது, பணம் நீக்குது, ஊழியர்கள் ஈகிறாங்க, வேலைக்காராக்கள் ஈகிறாங்க, எல்லாத்தையும் வச்சு அவர் பெருமை தான் அடிச்சார். யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்து வேற விஷயமா கொஞ்சம் ஒரு உதவி செய்யுங்களேன்னு சொன்னா அவர் சொல்லுவாராம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளைகளுக்கு செலவழிக்க சொல்லி எனக்கு என்ன நசீபான்னு கேட்பாங்க.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏட தலையில் எழுதிட்டு போகல, அவங்களோட பரம்பரையை நாமே செலவழிக்கொண்டு கேட்பாராம். பாருங்க, சின்னொரு விஷயத்தை பெருமதி. அவ்வளோ கோடியா அல்லாஹ் கொடுத்தான், கோடி கோடியாக அல்லாஹ் கொடுத்தும் பெருமை அடிச்சார். கடைசியாக அவருக்கு அவர் போன நாட்டிலிருந்து திரும்பி வாரத்துக்கு சொந்த டிக்கெட் கூட இருக்கே, நான் போய் ஃப்ளைட் டிக்கெட், சொந்த ஃப்ளைட் உள்ளவர். அல்லாஹ் மாத்தினா கனவு மாறி. இன்றைக்கு இந்த நிகழ்வுகள்ல 14 கோடி 15 கோடி 2 கோடி 3 கோடி சும்மா இரவு 10-30 வருடம் அப்படி ஒருத்தட்டு கொண்டு போய் சல்லி கட்ட வீட்டிலிருந்து புறம்பி கொடுக்குறாங்க. இந்தாங்க வாப்பா, இதை எடுத்து வைங்கன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு வேலை செய்ய போனவன் தூக்கி வீசுறான். அவர் சுய நினைவு இல்லாத நிலைக்கு போயிட்டான். இந்த சல்லியால் என்ன செய்ய? அதுக்கு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கான சல்லி கட்டு சேத்துளுக்கு புதைஞ்சிக்கிறான், எடுக்கலாம். பாருங்க, ஒரு வார்த்தை அவர் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அல்லாஹ் கோபப்படுத்துற ஒரு வார்த்தை வாழ்க்கைய நரகமா. எங்கட மூத்தவங்க செய்யக்கூடிய ஒரு பதுவா, உம்மாப்பட்டே பதுவா எடுக்காதீங்க. ஒரு பிச்சைக்காரனே பதுவா எடுத்தார், ஒரு பிச்சைக்காரட்ட ஒருத்தர் பதுவா எடுத்தார். சாபம். ஒரு மிருகத்திட்ட கூட சாபம் வாங்காது. அநியாயமா ஒரு மிருகத்தை கூட கல்லெடுத்து அடிக்காது. அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஒரு குரங்குக்கு ஒரு தேவையில்லாத ஒரு கல்லுண்டு, அது குரங்கு எங்கட ஊர்ல இப்ப பிரச்சனையே. ஒரு ஆட்டுக்கு அடிச்சவர் இருப்பார், ஒரு ஆட்டுக்கு கண்ணை கலட்டினா ஒருத்தர் மோசமான வேலை செஞ்சார். நான் ஒரு கிதாபுல படிச்ச ஒரு அநியாயம் சம்பந்தமான ஒரு ஸ்பீச் ஒன்று செய்யக்கூட இந்த சம்பவத்தை சொன்னேன். அந்த நடந்த சம்பவத்தை சொன்னோடனே அவர் சொன்னாரு, இதை விட ஆச்சரியமாகிறது உண்டு, எங்களோட ஊர்ல நடந்துச்சு. ஆடு வீட்டுக்குள்ள வாராண்டு ஆட்டுல கண்ணை கலட்டிட்டார். இதே மாதிரிதான் அவங்களோட தாய் தந்தையில உள்ள அதை விட பொறுமை, அதை முறிக்காதீங்க, அதுக்கு நெருப்பு கொடுக்காதீங்க, வார்த்தைகள்ல மிச்சம் கவனம் ஆயிடுங்க. சுபஹானல்லாஹ். கடைசியா என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்தது. அந்த புள்ளையோட கண்ணு இல்லை, அதுக்கு மாபல் கண்ணு போடுறது. இப்படி நடக்கிற எல்லாம் இதுக்குன்னு இல்லை, நல்லவங்களுக்கும் இந்த நிலைமைகள் வரும். கொஞ்சம் கேளுங்க, விளங்குதா? அப்ப அவர் என்ன செஞ்சாருண்டா, அந்த கண் கலட்டப்பட்டு புல்ல, அந்த புள்ளைக்கு ஒரு மாபலான அப்படி செஞ்சு போடுவாங்க ஹாஸ்பிட்டல்கள்ல. அந்த கண் வந்து போட்டி, அந்த புல்ல என்ன செய்யும், அந்த 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 ஆட்டுல கண்ணை தூக்கி எப்படி நிலத்துல வீசினதோ அதே மாதிரி அந்த புல்ல கண்ணை கலட்டி மண்ணில் ஊட்டி. கமா ததீனு தான். இதெல்லாம் நான் பேசுறது, நான் சின்னவங்க நிற்கிறது, நான் இப்படி பேசினேன். இது ஆழமான உண்மையான விடயம். ஏழுண்டா பாடம். நீங்க ஒரு அவர் தந்தீங்க, நானும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அவர் உட்கார்ந்தேன். எல்லாரையும் சேர்த்து ஆயிரக்கணக்கான மணித்தியாலங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை தரணும். நாங்க இந்த வயசுல செய்கிற ஒவ்வொன்றுமே எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன். கட்டாயமா நீங்க வாழ்க்கையில பார்க்கணும். உங்களோட என்ன அலைகளை கூட இஸ்லாத்தை பொறுத்தவரையில பின்னால பார்ப்பீங்க. தப்பே செய்யற அநியாயமா இருக்கலாம், மிருகத்துக்கு செய்யற அநியாயமா இருக்கலாம், தாய் தந்தைக்கு அநியாயம் செஞ்சா, எங்கட மூத்தவங்களுக்கு அநியாயம் செஞ்சா, பிச்சைக்காரற்ற வாங்கின துவாவால கோடீஸ்வரரா மாறினவர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறார். அப்படியே ஒரு சல்லி தொகை எடுத்து பிச்சைக்காரர் கொடுக்குறார். இந்த ஜக்காத் சொன்னா எல்லாம் அவ்வளோ கோடி கோடியா ஜக்காத் கொடுக்குறவரை மாத்தட்டு ஒரு ஏழை துவா. யாரையுமே தட்டி பார்க்காதீங்க. உண்மையில எனக்கு இந்த அழிவுகளில் பயமாகிற விஷயம் என்னன்னா, நாங்க பெருமடிச்சு அகங்காரம் கொண்டு அடுத்தவங்களை ஒதுக்கி எல்லாருடைய சலாம் சொல்லுவோம். சலாம் பணிவுட அடையாளம். கலதனி பள்ளியில போயிட்டு பாருங்க, மையவாடியில பணக்காரங்க மீட்பாங்க, அநாத பிள்ளை மீட்பாங்க, அப்படி நீடிப்பாங்க. ஸ்கூல் பெஞ்ச் உட்கார்ந்துக்கிறத பாருங்க, யாருன்னு இல்லை. இதே போலதான் அங்க மையவாடி போனாங்க. துபாயில் இருக்கிற அபுதுபாயில் இருக்கிற புரூஜ் ஹலீஃபா, உலகத்துள்ள ஆகப்பெரிய டவரை கட்டினவர்கள் மையத்தடக்கிங்க. அதே மையத்துக்கு பக்கத்துல அந்த ரோட் கூட்டி கொண்டிருந்த ஒரு பலதியால வேலை செய்த, அதாவது ஒரு சாதாரணமான ஒரு ஏழை மனிதன் மையத்து பக்கத்தில் வாழ்க்கையில பெரிய புரூஜ் ஹலீஃபான உலகத்துல பெரிய டவர் 160 தட்டு வரங்காட்டி எப்படியோ போகுது. அதுல ஆக உயர்ந்த தட்டுல மஸ்ஜிதி செஞ்சார். ஆனா மண்ணுக்கு போனா சமன்.
அதனால பிள்ளைகள் நீங்க எப்பயும் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, துவாவை அடைஞ்சிப்போம். சில பதுவாக்கள் தானே உண்மோட வாயால வாழும். ஒரு தாய் பதுவா செஞ்சாவாம் ஒரு பிள்ளைக்கு, தாங்கேலாம செஞ்சா நீ வாழ்ற வயசுல இல்லாம போய்த்துடுவாய். இந்த பதுவாக்கள் தாய்மார் செய்யவும் படா, ஆசிரியர்கள் செய்யவும் படா, மாணவர்கள் வாங்கவும் படா. ஒரு வார்த்தை காரணமாயிட்டு சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்குண்டா அந்த மகன் வளர்ந்து நல்ல அழகா செழிப்பா ஊர்ல நல்ல பேரோடு இருக்கக்கூட அவர் கல்யாணம் பேசி கல்யாணம் சரி வந்து முழு ஊருக்கும் சரி எங்கட வீட்டுல பிள்ளைக்கு கல்யாணம் மாதிரி தான் அவ்வளவு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த மகன் அப்படி மேலே ஏறி வேலை செய்யக்கூட அப்படி ஒரு மலையில மழை பெஞ்சு வலிகி அப்படி கீழே விழுந்து மௌத்தாங்க. எல்லாருமே அழுகிறாங்க முழு ஊரும். அப்படி இந்த வாலிப புள்ளி இப்படி மௌத்தா போயிட்டாரே அப்படின்னு கை செய்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூட ஒரு வீட்டு அந்த ஊர்ல ஒரு சகோதரர் கனவு இருக்காங்க. எவரும் அழுது கொண்டீங்கிறாங்க. ஏன் அழுகிறீங்க? இந்த வாலிப புள்ள எங்கட மகன் மால ஊருக்கே முன்மாதிரியான புள்ள மௌத்தா போயிட்டு சொன்ன. ஏன் மௌத்து தெரியுமா? அவர் மௌத்து காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட தாய்க்கு இது வாங்கின ஒரு பதுவா. தாய் சொன்னாலும் நீ வாழ்ற வயசுல இல்லாம போயிட்டு வந்த கோபத்தை சொல்லிட்டான். நல்ல அழகா ஒரு கனிய மாறி அழகாக செழிப்பாக வளர்ந்த நேரத்தை அப்படியே வெட்டி விட்டோம். அதனால பதுவாக்கள் உள்ளங்களிக்கு தானே இது பொல்லாதது, பெரிய அனர்த்தங்கள் ஏற்படுத்தும். நபிமார்களுக்கு ஏற்பட்ட அந்த தாக்கங்கள் தான் உலகத்தில் எத்தனையோ கவுங்களை இல்லாமாக்கிச்சு. அதனால நீங்க கட்டாயமாக விளங்கிக்கோங்க, தைரியம் ஆயிரீங்கோ, அல்லாட பக்கம் திரும்புங்கோ. அழகான ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்ற துவாவால உங்களுக்கு சாதிக்கலாம். நீங்க கடைசியாக சொல்றா, உலகத்துல யாரு எதை இழந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் சொல்றான் நிச்சயமா நல்லது. மக்கள் இருந்து முஸ்லிம்கள் எல்லாரும் விரட்டப்பட்டாங்க, அகதிகள் ஒன்றுமே. ஒருத்தர் எடுத்துக்கொண்டு போனார், பிடிச்சு நிப்பாட்டு சொன்னார், எங்க வச்சுக்கிற சாமான் அதையும் சொல்லு. அங்கேயும் போயிட்டு தோண்டி எடுத்தான், சாக்கொண்ட கட்டிக்கொண்டு அப்படியே வெளியே வந்தான். நான் எங்க போவேன், யார் எனக்கு உதவி செய்வாங்க? இந்த நிலைமை இந்த மக்கள்கிட்ட பேச்சு அப்படித்தான். என்ன செய்யறது, நான் எங்க போறது, யார்கிட்ட கேட்கிறது? அப்ப அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான். உலகத்தில் எந்த ஆயிரக்கணக்கான படைப்பு, 18,000 படைப்புகள் இருக்கிறது, உயிரினங்கள் இருக்கிறது சொல்றான் சில தஃசீர்கள். அந்த படைப்புகள் எல்லாமே அதனுடைய உணவுகளையோ வாழ்வாதாரங்களையோ சுமந்து கொண்டு போவதில்லை. அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கு தேவையான இடத்துல உணவளிக்கிறான். சொல்லுவாங்க 3 படைப்பு தானா பதுக்கி வாழு. என்ன படை உயிரினங்கள்ல 3 சொல்லுங்க பாப்போம், யாருக்கு தெரியும்? படிச்சுப்பீங்க சில நேரம். நாய் பதுங்கி வாழ்றது இல்ல, பதுக்கி சாப்பாட்டுல வைத்து ஸ்டாக் பண்ற. எலி, யாரு சொன்ன? எறும்பு உண்டு. வாங்க, எறும்பு எப்படியா? இவர மாதிரியா? கொடுப்போம். எலின்னு சொன்னவரும் வாங்க. அல்லாஹ் அக்பர். இதான் ராஜா, எடுத்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வாசிக்கணுமே. இன்ஷா அல்லாஹ் 3 படைப்புகள் இங்கதான். 3 படைப்புகள் தான் பதுக்கி 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 வைக்கிறது. ஒன்று எலி, அடுத்தது எறும்பு, அடுத்தது மனுஷன். நாங்க நீங்க பதுக்கி வாழ்க்கை படைப்புல நாங்க நீங்கிறோம். இந்த 3 படைப்பும் தான் குழப்பம் சாமான் சேர்த்துறது. அதனால இங்க பாருங்க, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு நிலைமைகள் ஏற்பட்டாலும் நீங்க மற்றவங்கள்ட்ட இருந்து கையேந்துறது இல்ல. இஸ்லாம் சொல்லுது, நீங்க சொந்தமா நின்று சொந்த இடத்துல எக்ஸாம் ஹால்ல வந்தா பார்த்து அடிக்கிறது இல்ல, பார்த்து எழுதுறது இல்ல, நான் படிச்சு எழுதுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பம், இந்த நிகழ்வுகள் இருந்து உண்மையா ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு நேரத்தை ஒதுக்குங்கோ. அந்த பகுதிகளுக்கு ஏழுண்டா பெய்த்து பார்த்துட்டு வாங்கோ. கஷ்டத்தோட சிரமத்தோட எத்தனையோ அனர்த்தங்களை சந்திச்சு அப்படியே தாய் இல்ல தந்தை இல்லன்ற கட்டங்கள் வந்து தாய் 2 நாளைக்கு பின்னால தந்தை 2 நாளைக்கு பின்னால வந்து சேர்ந்திக்கிறாங்க. வீடுகள்ல போயிட்டு பார்த்தா இன்னும் ஒரு மழை பெஞ்சாலும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க சிரிச்சு கொண்டாயிட்டோம், விளையாட தொடங்கிட்டோம், கல்யாண வீடுகளுக்கு போக தொடங்கிட்டோம். அவங்க அப்படியே ஒதுங்கி என்ன செய்யறேன்னு இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால கட்டாயமாக அவங்களுக்கு துவா செய்யுங்கோ. இன்ஷா அல்லாஹ் சிறந்த ஒருவராக அல்லாஹ் எனக்கு இந்த நிகழ்வுக்கு பின்னாலே ஏண்ட வாழ்நாளில்
திரும்ப வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தது போல இந்த அனர்த்தத்துக்கு பின்னால் அல்லாஹ் என்ன வச்சுக்கிறான் அந்த நன்றியோட வாழ்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். நல்ல பிள்ளையா சாலிஹான மனிதனா நான் இருப்பேன் அப்படின்றவங்க கொஞ்சம் எழுப்பி நில்லுங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் ஹைராக்கி இருப்பான். அப்படியே அமைதியா உட்காருங்க.